முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே ரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேற்று 30வது மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம். இந்த உபநிஷத்தினுடைய மொத்த சாரமும் அந்த ஒரு மந்திரத்தில் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட் பண்ணிவிட்டு புதிய மந்திரத்துக்கு போகலாம். அவிச்சாரகிருத்தோ பந்த. ஒரு சிஷ்யன் குருவை பிடித்து சிரவண மனன நிதித்தியாசனம் செய்துட்டு இருக்கும்போது விசாரம் இடையில நடைபெறணும். விசாரங்கிறதுன மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக குருவும் சிஷ்யனும் உட்கார்ந்து பேசிக்கொள்கிற வார்த்தைகள் விசாரம்னு பேர். அவன் பேசாட்டினா கூட அவர் பல உதாரணங்களோடு அதை விளக்கி பேசும்போது அந்த சிஷ்யனானவன் நன்றாக அதை உணர்வு நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் விசாரங்கிறது அவசியமான ஒன்று. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம் இல்லையா. சிரவணம் பண்ணும்போதே விசாரம் பண்ணுவாங்க, மனனம் பண்ணும்போது விசாரம் பண்ணலாம், நிதித்தியாசனம் பண்ணும்போது விசாரம் பண்ணலாம். விசாரங்கிறது அலசி ஆராயிறது. குரு தன்னுடைய அனுபூதியை சிஷ்யர்களுக்கு விசாரம் மூலியமாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் விசாரம் ஈக்குவல் டு அனுபூதினே சொல்லலாம். அதை தான் இங்கே என்ன சொல்லுதுன்னா, அவிச்சாரகிருத்தோ பந்தக. விசாரம் செய்யாதவன் அடிமையாக இருப்பான் எப்போதும். விசாராத் மோக்ஷோ பவதி. விசாரத்தினால மோட்சம் கிடைக்கும். தஸ்மாத் சதா விசாரேத். அதனால் எப்போதும் விசாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அத்தியாரோப அபவாதத்தை சொல்லி ஸ்வரூப நிச்சயி கர்த்தும். ஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபம் உறுதிப்படுத்தப்படுது. உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? உன்னுடைய ஸ்வரூபம் குரு சொன்னால் தத்துவமசி. அதை நீ உணர்ந்தீன்னா அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் உன்னுடைய ஆற்றல், இப்போ இருக்கிற ஆற்றல்லேருந்து 1000 கோடி அளவு பெருகிறதுக்கான வாய்ப்பை, கதவை திறந்து விடுவது அகம் பிரம்மாஸ்மி. வெறும் ஆற்றலா? அறிவால் வருவதை தான் ஆற்றல்னு அடியன் சொல்ல நினைக்கிறேன். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. நாலேஜ் தான் பிரம்மம். நாலேஜ் தான் எல்லாமே. நாலேஜுங்கிறது கடைசி நிலையில் இருக்குது. அது விஸ்டமாக மாறணும். அறிவு, தெரிவு, புரிவு, உணர்வு, வாழ்வு. புதிய வார்த்தையை சொல்கிறேன். அதே தான் வரும். பூ போட்டு சொல்கிறேன். முன்னாடியே அறிதல் புரிதல்னு தள்ளு போட்டு சொன்னோம். அது ஒரு நிகழ்ச்சி. அறிவுங்கிற அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு அறிவு. அப்புறம் புரிவு, உணர்வு, வாழ்வு. இடையில் தெரிவுன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த நிலையில் நீ யார் அப்படின்னு சொன்னால், நீ இது நாள் வரைக்கும் ஒன்று அறியாமல் நீ மனம்ங்கிற நிலையிலையும் புத்திங்கிற நிலையிலையும் தனக்கு அறிவே இல்லைங்கிற நிலையிலையும் பெரிய கொள்கையோ குறிக்கோளோ இல்லாத வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால
பரம்பொருளோடு இரண்டரை கலக்கிற அந்த அறிவை வேதமே சொல்கிறதுனால, ரிஷிகள் எழுதப்பட்டிருக்கிறதுனால, குரு அந்த நிலையை கடந்து இருக்கிறதுனால அதை எளிதாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எழுதப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எழுதப்பட்டிருக்கிறத அறியணுங்கிற அறிவு யாருக்கும் இல்லை. கண்டிப்பாக ரிஷிகள் வேதத்தில் பல ரகசியங்கள் இருக்குது, பல பிரம்மம் இருக்குது, பல பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இருக்குது, அதுக்கான மந்திரங்கள் இருக்குது. ஒரு பிரம்மத்தினுடைய பல ஸ்வரூபங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சும் உணராமல் வாழாமல் எங்கேயோ போய் முட்டி மோதிட்டு கிடக்கிறான். ஒரு பொருளை ஒரு இடத்துல தொலைச்சிட்டு இன்னொரு இடத்துல தேடுறான். கேட்டால் அங்கே தான் எல்லோரும் தேடுறாங்க, அங்கே தான் வெளிச்சமாக இருக்குங்கிறான். எங்கடா தொலைச்சேன்னா அங்கே தொலைச்சேங்க. அங்கே தொலைச்சிட்டு தொலைச்ச இடத்த விட்டு விட்டு வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் இப்போ எல்லோரும் தேடுறான், ஆட்டு மந்தைகள் போல். அதனால் ஸ்வரூபத்தை நிச்சயம் பண்ணுது. நீ யார், உன்னுடைய வல்லமை என்ன, உன்னுடைய டார்கெட் எதுவாக இருக்கணும்னா உலகத்தினுடைய நீ அடைய முடியாத ஒரு பீக்கை தான் டார்கெட்டாக வைக்கணும். அதுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் படிக்கட்டுகளாக அமையும். உனக்கு இன்னும் கொள்கையே இல்லையே, குறிக்கோளே இல்லையே. குறிக்கோள் இருந்தால் தான் கொள்கை வரும். கொள்கை இருந்தால் தான் அதுக்கான வழிமுறைகள்லாம் தெரிய வரும். அதனால் தத்துவமசின்னு சொல்கிறதும் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வும் இப்படி எனக்கு சொல்ல முடிஞ்சால் கூட என்னால் சொல்ல முடியறதில்லை உங்ககிட்ட. நீங்கள் நாம் பிரம்மத்தினுடைய அம்சம்னு அறிஞ்சிருந்தாலும் அதை பூரணமாக ஏற்றுக்க முடியாத மனநிலை இருக்குது. மனநிலைனா அறிவு நிலை தான். அந்த அறிவு நிலையோடு தாண்டி அதை தான் அறிவு, தெரிவு, புரிவை தாண்டி உணர்வு ஏற்பட்டு, உணர்வு தான் நீங்கள் சத்தோடு சேர்ந்தால் வாழ்வு மலரும். நன்மையை தவிர கேடு ஒன்றுமே நடக்காது. தோல்வி இருக்காது, பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, எந்த தீமையும் இருக்காது. எல்லா விதத்துலேயும் குரு கிரகம்னு சொல்லுவாங்க, குரு கிரகம்னு சொல்லுவாங்க. குரு கோச்சிக்கிட்டாலும் நல்லது தான் நடக்கும். குரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நல்லது தான் நடக்கும். அதான் மற்ற கிரகங்களுக்கும் குருவுக்கும் உள்ள விசேஷம். அது மாதிரி இந்த அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்தால் ஒரு அணு அளவு கூட யாருக்கும் தீங்கு ஏற்படாது, எல்லாருக்கும் நன்மையே ஏற்படும். அந்த நிலையை உறுதிப்படுத்துறது தான் விசாரம். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுற 10 உபநிஷத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோவாக தான் இருக்கும். அதில் அடியன் விசாரமே பண்ண வேண்டாம், முதல்ல இருக்கிறத சொல்லுவோம், இருக்கிறத அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த 10 உபநிஷத்தை தாண்டினதுக்கப்புறம் உள்ள உபநிஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விசாரம் இருக்கும். ஒரு நாள் கூட விசாரம் இல்லாத கிளாஸே இருக்காது. விசாரம் செய்யணும்னு இல்லை, அந்த மந்திரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய நுட்பமானது நம்மளை தொட்டுச்சுன்னா அது விசாரமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம்தான் இந்த சதா விசாரோ தஸ்மாத் சதா விசாரையே ஸ்வரூபம் நிச்சயம் கர்த்தும் சக்கியதே. உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ நிச்சயம் பண்ணுற, அகம்பிரமாஸ்மிங்கிற நிலையை நீ உணர்ற. தஸ்மாத் சதா விசாரையே, ஒன்றை மட்டும் உணராமல் பிரம்மத்தையும் உணர்ற, உங்கள் 2 பேருக்கும் இடையில இருட்டுன்னு சொல்ல அறியாமையும் உணர்ற. அவபோத பிரத்யேக அபின்னம், நீயும் இறைவனும் ஒன்றுதாங்கிறத ஜீவ ஈஸ்வர ஐக்கிய உணர்வை விசாரத்தினால தான் ஏற்படுத்த முடியும்னு. விசாரம்தான் அனுபூதிக்கு கொண்டு போகுது, விசாரம்தான் சமாதிக்கு கொண்டு போகுது, விசாரம்தான் பிரம்மஸ்வரூபத்தில் நிஷ்டை கொடுக்கறது விசாரம்தான். அதனால் இந்த மொத்த உபனிஷத்தினுடைய அரிய அமிர்தம் இந்த 30வது மந்திரத்தில் மறைஞ்சிருக்குங்கிறத அடியன் உணர்றேன். 2-3 நாளாக அதை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதை ஒரு டச் பண்ணிவிட்டு அடுத்த நிலைக்கு போகிறோம். அதனால் அகம்பிரமாஸ்மி உணர்வு வரணும், உங்களுக்கு வேகமாக வரணும், விவேகத்தோடு வரணும்னு சொன்னால் சதா விசாரத்தை செய்யணும்.
இல்லை கேட்கணும். செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, குரு உட்கார மாட்டாங்க உங்கள் கூட. அதனால் அவங்க பேசியிருக்க ஆடியோவை உற்று கவனித்து அதில் சந்தேகங்கள் வந்தால் அந்த சந்தேகங்களை அவரோட சென்று கலந்து பேசி கேட்டிங்கன்னா அவங்க அதை விட சந்தோஷம். ஒரு சிஷ்யன் ஒரு டவுட்டு கேட்குறான்னா அதை விட சந்தோஷம் குருவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஒவ்வொரு கதவையும் தட்டுறான் அவன்னு அர்த்தம். ஒரு சந்தேகம் கேட்குறான்னா ஒரு கதவை திறக்க முயற்சி பண்ணுறான்னு அர்த்தம். நிச்சயமாக குரு என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருந்து இந்த கதவை திறந்து விடுவாங்க. அதனால் விசாரம் அவசியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இன்றைக்கி மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். அத்த ஹைனம் பைங்கலை நேற்று வரைக்கும் 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 3வது சாப்டர் ஆரம்பிக்கிறோம். அத்தியாயங்கிற தலைப்பிலேயே போகுது, ஒன்றும் தனியாக கொடுக்கல டைட்டில். இதில் என்ன கேட்குறாங்கன்னா மகா வாக்கியத்தை பற்றி பைங்கல ரிஷி யாஞவல்கியர்கிட்ட கேட்குறார். இது வரைக்கும் மகா வாக்கியத்தை பற்றி எந்த உபனிஷத்தும் விவரம் பேசலை. இதில் விவரம் பேசப்படுது. மகா வாக்கியம்னா என்ன, அது என்ன வேலை செய்யுது, அது எப்போ உபதேசம் பண்ணுவாங்க குரு. பாருங்கள், இன்ன வரைக்கும் உங்களுக்கு மகா வாக்கியங்கள் உபதேசம் பண்ண முடியல. பாருங்கள், அடியனால் உங்களுக்கு மகா வாக்கியம் உபதேசம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் சிரவணத்தில் இருக்கீங்க. நீங்கள் மனனம் கடந்த நிலைக்கு அப்புறம்தான் இந்த இந்த மகா வாக்கியங்களை விசாரத்தோடு. இப்போ மகா வாக்கியங்கள் உங்களுக்கு நான் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன்னா அது அறிமுகம்தான். நீங்கள் யாருங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அது நீங்கள் ஏற்றுக்க முடியாமல், நம்பவும் முடியாமல், மறுக்கவும் முடியாமல், இருக்குமோ இருக்காதங்கிற சந்தேகங்கள் இருக்கிறதுனால 1000 உதாரணங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி மந்திரத்தினுடைய ஆதாரத்தினால படிப்படியாக இந்த லாஜிக் பகுத்தறிவு சிந்தனையோட இந்த விசாரம் பூர்த்தி பண்ணக்கூடிய தருணத்தில் தான் மகா வாக்கியங்களை விசாரம் செய்ய வேண்டும். அப்போ தான் என்னவாகும், அது அமிர்தமாக இறங்கும். அதனால் உபதேசமும் தத்துவமசின்னு சொல்கிறதில்ல, அகம்பிரமாஸ்மி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இயல்பாக அது பிறக்கணும்னு அடியேன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் ஆனது, திடீர்னு ஏற்படலை. நான் டே 1லேருந்து இருக்குது, அப்படியே செயல்பட்டேன். செயல்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை பண்ண முடியாதுங்கிற ஒரு அறிவு, பிரம்மஞானம் இல்லாமல் மகத்தான காரியங்களை பண்ண முடியாதுங்கிற ஒரு அறிவும், அப்புறம் பின்னாடி நான் சிரவணம் பண்ணக்கூடிய இந்த சன்னியாசிகளுடைய வார்த்தைகளும் அகிருத்தம்ங்கிற வார்த்தையும் என்ன பேச வைத்ததுன்னு சொன்னேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ அகம்பிரமாஸ்மி உணர்வு வரணுங்கிறது தான் எல்லாருடைய இறுதி கோல். அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்துட்டாலே ஜீவன் முக்தன் ஆகிட்டேன்னு அர்த்தம். அது தானாக வரும். ஆமாம், நான் நல்லது மட்டுமே செய்வேன், எங்குள்ள பரம்பொருள் இருக்காங்க, நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு நல்லா விஸ்வரூபம் எடுக்கும். அங்கே நீ ஒரு ஸ்டாரு, அங்கே நீ நல்லா விளங்குவ. உன்னுடைய டேலண்ட்டை மொத்தமாக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ பணத்துக்கும் காசுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் அலையிறோம்ல, அதெல்லாம் அங்கே அலையாமலே கிடைக்கும். பகவத் நிலையை தொடரும்போது இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பின்னாடி வரும். ஐஸ்வர்யங்கள் எப்போது பின்னாடி வர மாதிரி நீ சத்காரியங்களை செய்யணுமே தவிர ஐஸ்வர்யத்தை தேடி அலையக்கூடாது, சித்திகளை தேடி அலையக்கூடாது. சித்திகள் உன்னை தேடி வர வேண்டும். அதுக்கான மகத்தான காரியங்கள் இருக்குது, அதை நீ செய்துன்னா அங்கே சித்திகள் எல்லாம் நம்ம வசப்படுகின்றது. இதுதான் அடியன் கடந்து வந்த வாழ்க்கை. இப்போ எல்லாம் என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்காத ஒன்று கற்பனைகள் அடியன் இப்போ பேசுகிறேன், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதனால் மகா வாக்கியங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அத்த ஹைனம் பைங்கலக பப்ரச்ச, பைங்கல ரிஷி, இந்த பைங்கல ரிஷி யாஞவல்யக்கரை மகா வாக்கிய விவரம் அனுபுருஹீதி, மகா வாக்கியங்களை சொல்கிறாங்களே அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள்.
சஹ வாச்ச யாஞவல்கிய அவங்களுக்கு யாஞவல்யர் உபதேசங்கள் எத்தனை மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது. மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் 1180ன்னா 1180 மகா வாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு உபநிஷத்துக்கு ஒரு மகா வாக்கியம்னாலும் 1180 இருக்குது. ஆனால் ஒரே உபநிஷத்தில் 4, 5லாம் வரும். அதில் ரொம்ப பிரதானமாக ஒரு வேதத்துக்கு ஒரு உபநிஷத்து ஒரு மகா வாக்கியம்னு 4 மகா வாக்கியங்களை முக்கியமாக முன்னிறுத்தினாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இந்த உபநிஷத்தில் தத்துவமசி சொல்லப்படுது. யாஞவல்கிய தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தையும் அதாவது மகா வாக்கியத்தையும் தும் ததசி நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவே, தத் அசி தத்துவமசிங்கிறத துவம் தத் அசி அப்படியும் சொல்லலாம். துவம் பிரம்மாஸ் அஸ்ய நீ பிரம்மம் அப்படின்னும், அகம் பிரம்மாஸ்மி எல்லா விசாரங்களும் முடித்த பிற்பாடு ஆமாங்கிறத நீ இப்போ ஏற்றுக்கலை. இப்போ இந்த நிலையில் எப்படி இருக்கேன்னா விசாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு நிலை இருக்குதான், உண்மைதான் அப்படிங்கிறத இந்த 5 நிலைகளையும் கடந்து அறிவு, தெரிவு, புரிவு, உணர்வுலாம் கடந்து வாழ ஆரம்பிச்சிடுற. உன்னை யாராலும் இனிமேல் மாற்ற முடியாது, யாராலும் உன்னை கெடுக்க முடியாது, யாராலும் உன்னுடைய ஞானத்தை பறிக்க முடியாது, யாராலும் உன்னை டைவர்ட் பண்ண முடியாது. சொரூபத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற. அதனால் எல்லாரும் உன்னை வழிபட ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னுடைய வழிபடனா உன்னுடைய ஃபிலாசபியை அவங்க வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலையில் தான் நம்மளுடைய பெரிய டார்கெட்லாம் எளிமையாக நிறைவேற்றப்படுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் புதுசாக சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 1000 வீடியோ பார்க்குறோம், வருஷக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்பில். எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணவே மாட்டோம். ஆனால் டெய்லி 10 பேர் பார்க்குறாங்க, 10 பேர் சேர்றாங்கன்னா 100 பேர் பார்க்கணும், 500 பேர் பார்க்கணும். 500 பேரை பாருங்கள் நான் போய் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். பிரம்மஞானமே இருந்தாலும் அமிர்தமே இருந்தாலும் கடவுளே சொரூபத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகக்கூடிய ஞானம் உள்ளே இருந்தாலும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அப்போ நாம் நம்முடைய இருக்கிற நிலையில் அகம்பிரமாஸ்மி ஸ்வரூபத்துக்குள்ளே இருந்தோம்னா இதெல்லாம் நடக்குது. அதுதான் அங்கே அடியன் செய்து காட்டுறேங்கிற வார்த்தை. எதிர்காலத்தில் கூட இங்கே அங்கே தேடியெல்லாம் அலைய போகிறதில்ல. சொல்லியாச்சு, அன்றைக்கே சுவாமி சொல்லியாச்சு உபதேசம். அகம்பிரமாஸ்மி நிலை பூரணத்துவம் அடையும் போது லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுவான்? அது எல்லாத்துக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உலகம் முழுவதும் பரப்பும். அதுக்கு உட்பட்டவங்க, அறிவு சார்ந்தவர்கள், ஞானம் சார்ந்தவர்கள், இறைநிலையை தொடரணும்னு விருப்பப்படுறவங்க, புத்தி உள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ அது தானாகவே என்னவாகும்? பிரச்சாரமாகும், பறந்து நிறைந்து நிற்கும். அதுக்கான பிள்ளையார் சொல்லியை தான் நாம் போடுறோம். முதல் கல்லை அந்த தண்ணியில் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்கிற மாதிரி முதல் கல்லை எடுத்து போடுறோம். அதுலேருந்து ஒவ்வொரு ஆடியோவும் ஒவ்வொரு கல் தொடர்ந்து என்ன ஆகுது? தொடர்ந்து வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த வைப்ரேஷன் பூரணமடையும். இந்த நேரத்தில் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ மனித நிலையில் செய்ய முடியாத அந்த செயல்பாடுகள் இறைநிலையில், உயிர்நிலையில் செய்யப்படுகிறது, சேவிக்கப்படுகிறது. ஒரு இறைநிலையில் பொதுவாக சொல்லுவாங்க, இறைநிலையில் இருக்கிறவங்க, பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் தான் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மற்றவங்க வைப்ரேட் ஆவாங்க. புரியுதா சொல்கிறது? ஏன்னா அவங்க அதுவாக வாழ்கிறாங்க, அந்த தத்துவமாக வாழ்கிறாங்க. இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்மஞானம் பரவணுங்கிற ஒரு தத்துவமாக அங்கே வாழும்போது நம்ம காற்று படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரம்மஞானம் அறியணும், 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 உணரணும், வாழணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அதை எப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியும்னா
எப்போ நம்ம அந்த புள்ளிய சர்வேஸ்வர நிலைன்னு ஒன்று 5வது நிலையில் இருக்குது, அதை நோக்கி தான் அடியன் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க, ஜி என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லித்தராங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் இந்த 4 நிலையில் கடந்து சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி அந்த நிலையை கடந்து, சர்வஜ்ய நிலையை கடந்து, சர்வசித்தக நிலையை கடந்து, சர்வேஸ்வர நிலையில் தான் சங்கல்ப மாத்திரேன சர்வம் சித்தி பவதி, எல்லாம் சித்தியாகின்றது அப்படிங்கிற நிலையில் தான் இந்த மகத்தான காரியத்தை செய்ய முடியுங்கிற அறிவை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமுதிர்ச்சோலையில் ஒரு சாது சொல்கிறாரு. நீ நினைக்கிற விஷயம் சாதாரணமாக நடத்த முடியாதுன்னு இவரை தேடி வந்திருக்கியா சொல்லியிருக்கேன். 3வது முறையை அதை சொல்கிறேன். யாரோ ஒரு சாது ஓரமாக உட்காந்துருக்காரு, பிக்ஷை தான் வாங்குறாரு, பிக்ஷு. ஆனால் அவர் என்னுடைய இன்டென்ஷனை எந்த இன்டென்ஷனோடு அந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் சன்னதியை நோக்கி பயணிக்கிறேனோ நடந்து, அங்கே அவர் சொல்கிறார் அந்த வாக்கியத்தை. உன்னால் முடியாதுன்னு சுவாமியை சேர்த்து பண்ண போறியான, சுவாமியை சேர்த்து தான் பண்ண முடியும், சுவாமி இல்லாமல் எதை பண்ண முடியும்? சுவாமி தான் பிருகத்து, நாம் அல்பமாக அன்னைக்கு இருந்தோம், இப்போ அல்பம் இல்லை, நாம் அவருடைய அம்சம். அப்போ மகத்தான காரியங்களை நம்ம கையில் எடுக்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் நடத்த முடியுங்கிற ஒரு வாழ்வு புரியுதில்ல. இந்த 5 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஞான யோகத்தில் இந்த 5 வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். இப்போ நீங்கள் எந்த வார்த்தையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாலே நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தெரியும். அதனால் விசாரம் தான் எங்கே கொண்டு போகுது, வாழ்வு நிலையை கொடுக்குது. விசாரத்தை உத்து கவனிக்க சிந்திக்க ஒன்றையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது உங்களுடைய மொத்த ஆற்றலும் ஒரு நாளைக்கு 6000 எண்ணங்கள் ஒரு பாயிண்டில் அது ஃபோக்கஸ் ஆகும்போது அது என்னவா பற்றிக்கும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அது பத்தட்டும், நாம் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அதனால் விசாரம் மிக முக்கியம்னு சொன்ன மாதிரி இந்த மகா வாக்கியங்கள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துது. பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? எப்போ தெரிஞ்சுக்க போகிறான்? நீங்கள்லாம் உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வராதவனுடைய கதியெல்லாம் என்ன? அவன் தனக்கு தெரிஞ்சது தான் சரின்னு நினச்சின்னு போயின்னு இருக்கான். தவறு நிற்காது, தோன்றும் நிற்கும் மறையும். இப்போ நீங்கள் இதை அறியிற அறிவு இருக்க, அறிவு நிலை இருக்க, சொரூபத்துக்குள்ளே நிற்கிறது, அது என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையான விஷயந்தான். என்ன பண்ணணும்னா ஏகாந்தம் தான் அதுக்கு முதல். இந்த ஏகாந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறது சிரவணம். ஸோ சிரவணமும் ஏகாந்தமும் ஒருத்தவனுக்கு இறைநிலையை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கடினம் கஷ்டம், அது முடியாது இது முடியாது அப்படி இப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சிரவணம் பண்ணு, ஒரு குருவை நல்ல சத்குருவை பிடிச்சிக்கோ, தன்னை 0 பண்ணிக்கோ, சிரவணம் பண்ணு, ஏகாந்தமான வாழ்க்கையை நடத்தணும் ஒரு முடிவேடு, உன்னுடைய கடமையை தவறாத, அன்றாட இல்லறத்தை விட்டுடாத. இல்லறம் நல்லறம், உன்னை நீயும் நல்லா இருக்கணும், உன்னை சார்ந்திருக்க இறைவன் உன்னோட வடிவமைச்சிருக்கிற அந்த சம்பிரதாயம், அந்த குடும்பமும் நல்லா விளங்குறதுக்கான உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வாழ்க்கை அமைதியும் ஆனந்தமாக பெருகி ஓடும், கங்கா நதி மாதிரி ஓடும். அதனால் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். துவம் தது அசி, நீ அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி, அது நீயாக இருக்கிறது. அப்படி அதுன்னு ஆரம்பித்தா இருக்கிறதுன்னு முடிக்கணும். அது நீயாக இருக்கிறது, அது உன்னுள் இருக்கிறது, அல்லது நீ அதுவாய் இருக்கிறாய். அசிங்கிறதுக்கு இருக்கிறாய்ங்கிற வார்த்தை தான் வரும். துவம் தது அசின்னு சொல்ல தான் கரெக்டு. நீ அதுவாக இருக்கிறாய். அதுங்கிறது பிரம்மம், தத்துங்கிறது பிரம்மம், துவங்கிறது ஜீவன். இப்போ இடையில எது மறைக்குதுன்னா அந்த அஞ்ஞானம்தான் மறைக்குது. அதை அசிங்கிற வார்த்தையானது இணைக்குது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான், அதுதான் மகா வாக்கியம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் மகா வாக்கியம். மொத்த உபநிஷத்தினுடைய கோல், டார்கெட், தாத்பரியம்னு சொல்லுவாங்க. மையப்பொருள், மையக்கருத்து, அமிர்த கருத்துன்னு சொல்லுவாங்க. அதை மகா வாக்கியங்கள் தான் சொல்லுது. அதை மகா வாக்கியங்கள் தான் சொல்லுது. இது மகா வாக்கியமாக உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு மந்திர வார்த்தைகள்னு சொல்லி அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி அந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்க.
இந்த கருத்து உனக்கு ஒரு டார்கெட் இருந்ததுன்னா, ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா இந்த வார்த்தையெல்லாம் உங்களை தொடும். உனக்கு ஒரு நல்ல குறிக்கோள் இருந்தால் அடியன் பேசுகிற வார்த்தைகள் உன்னை தொடும். உனக்கு குறிக்கோளே இல்லாமல் நீ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இது போர் அடிக்கும், தெரியாமல் போகும், உணராமல் போகலாம். எத்தனை பேர் வந்து சொன்னாலும் கேட்காம போகலாம், புரியாமல் போகலாம், சும்மா வாட்டர் மாதிரி பருகலாம். ஆனால் இதெல்லாம் அமிர்தம். யாருக்கு யார் உண்மையான முமுட்சம் இருக்கானோ, முமுட்சா இருக்கிறவங்க தான் தேடி வந்திருக்கீங்க, உட்கார முடியுது, தொடர்றீங்க. முமுட்சை இல்லைன்னா இங்கே உட்கார முடியாது. இந்த முமுட்சை நேற்று பார்த்தோம் 1000 கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் தான் இதுவே வருதுன்னு. அதனால் கிடைச்சிருக்க அரிய வாய்ப்பை, திறக்காத கதவை இறைவன் திறந்துருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், 66 உபநிஷத்துக்களில் தமிழ் பண்ணின ஒரு அனுபவத்துலேயும் அறிவுலையும் அனுபவத்திலையும் சொல்கிறேன், இறைவன் உங்களுக்கு திறக்க முடியாத கதவை, உங்கள் பரம்பரையிலேயே யாரும் திறக்க முடியாத கதவை முருகப்பெருமான் திறந்துருக்கான். இது புரிஞ்சிச்சுன்னா சிரவணம் உங்களுக்கு ஒழுங்காக நடக்கும். சிரவணம் ஒழுங்காக நடந்தால் விசாரம் ஒழுங்காக செய்வீங்க. விசாரம் ஒழுங்காக செய்தால் அனுபூதி, சமாதிங்கிற அனுபூதி நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும். சமாதிய அனுபூதிக்கு வந்துட்டீங்கன்னா எந்த கர்மாவும் உனக்கு கிடையாது. இப்போ ஓடுறையில் உட்கார முடியாமல், நிற்க முடியாமல், நடக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கல, வேலை 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 எப்படி சுழட்டி அடிக்குது தெரியுதா உனக்கு? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உன்னை ஓட விடுதா இல்லையா? ஓய்வு இல்லாமல் ஓட விடுதா இல்லையா? உடம்பு சரியானாலும் ஓட விடுதா இல்லையா? என்ன இதை விட பரிதாபம் வேறு என்ன இருக்குது? இப்படிலாம் உழைக்கிற உன்னை கம்பெனி அங்கீகாரம் பண்ணலை, குடும்பத்தில் அங்கீகாரம் பண்ணலைன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ தான் என்ன பண்ணுறான், ட்ராக்கு மாறிடுறான். ஆனால் கம்பெனி அங்கீகாரம் பண்ணலை, குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள், குழந்தைங்க, ஒய்ஃபு அங்கீகாரம் பண்ணலைன்னு நினைக்காத. உன்னுடைய கடமை தவறாமல் செய்துகிட்டே வா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அங்கே எல்லாருக்கும் இந்த பாடம் சரியாக புரிய ஆரம்பிச்சிடும். அங்கீகாரத்துக்காக நீ அலையவே அலையாத, கடமையை கரெக்டாக செய். கடமை தவறாமல் செய்துக்கிட்டே வா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இறை வார்த்தை, சொந்த வார்த்தை இல்லை, இறை வார்த்தை செஞ்சுக்கிட்டே வா. எல்லாம் ஒரே நேரத்தில் குடும்பமும் அங்கீகரிக்கும், அந்த அலுவலகமும் அங்கீகரிக்கும், சமுதாயமும் அங்கீகரிக்கும், இறைவனும் அங்கீகரிப்பார். இன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம். இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையிலே அயம்பாசிபிள்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையிலேயே அயம்பாசிபிள்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க, வார்த்தையை தனியாக பிரித்து சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நடக்காதது எப்பயுமே நடக்காதுன்னு நினைக்காத. இன்றைக்கி நடக்காதது நாளைக்கு நடக்கும். மாறுவது மனம். எல்லாருடைய மனமும் மாறிடுது, எல்லாருடைய மனமும் மாறுது. அதனால் வீட்டில் அங்கீகாரம் இல்லை, சொசைட்டியில் அங்கீகாரம் இல்லை, வேலையில் அங்கீகாரம் இல்லை, நான் எதுக்கு வாழணும் அப்படின்லாம் சில பேர் நினச்சிக்கிட்டு ஏதாவது குறுக்கு வழி போகிறான். அதெல்லாம் அவசியம் இல்லை. நீ செய்கிற வேலையை தொடர்ந்தாலே, இது முமுட்சுவாக இருக்கட்டும், இது பிரம்மத்தை அடையிற நிலையாக இருக்கட்டும், இல்லை டார்கெட்டை அடையக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் தானாக நடக்கும், சரியாக நடக்கும். நீ ஒன்றில் பயணம் செய். பயணத்தை நிறுத்தாத, படுத்துடாத, தூங்கிடாத, சாய்ஞ்சிடாத, மெதுவாக நட. அதுதான் இங்கே தத்துவமசி, தோம் ததசி, தோம் பிரம்மா, தோம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் அனுசந்தானம்னு சொல்லுது. இதெல்லாம் நீ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கோன்னு சொல்லலை. எனக்கு வேதம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எங்கேயுமே நான் சொல்கிறேன் நீ கேளுன்னு சொல்லலை. இதெல்லாம் சிந்திச்சு பாருன்னு சொல்லுது. பாருங்கள், அனுசந்தானம் குறியாத்து, ஆராய்ச்சி செய்து பாருப்பா. நான் ஆராய்ச்சி செய்து பாருன்னா என்ன, குரு சொன்னதை செஞ்சு பாரு. எக்ஸ்பெரிமெண்டல் ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை எக்ஸ்பெரிமெண்டல். ஒரு தத்துவத்தை வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்க, ஒரு மகத்தான வார்த்தை உன் வாழ்க்கையில் விளக்கேற்றும்னா விளக்கு ஏற்றும். அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார். இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் எடுத்திருக்க முடிவுகள்லாம் அப்படி எடுத்து தான், அந்த வார்த்தைகள் உங்களை தொட்டதுனால தான் அந்த முடிவை எடுத்து இன்றைக்கி இங்கே உக்காந்துருக்கீங்க.
அடுத்த ஜென்மம் உங்கள் கையில் தான் இருக்குன்னா ஜாதகத்தை நீ தான் எழுதுகிற, எந்த ஊரில் பிறக்கிற, எந்த ஜென்மம் எடுக்க போகிற, எல்லாமே நீ தான் நிர்ணயிக்கிற. நேற்று அதானே சொன்னிச்சு, பிராக்கர்மா தான் உன்னை ஓட விடுதுன்னு. போன ஜென்மாவுடைய வாழ்க்கையை தான் ஓடி இப்போ வாழ்ந்துக்கிட்டு. இந்த வாழ்க்கை நீ வாழலை, இந்த வாழ்க்கையை வாழ முடியலை, துயரப்படுற, வருத்தப்படுற, நினைச்சது நடக்கலையான்னு ஏக்கம் கொள்கிற. அதை வடிவமைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. அதை நீ சரியாக செய்ய. அதுக்கு வேதம் உபநிஷத்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் சப்போர்ட்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 100% சப்போர்ட் பண்ணும். அமைதியாக ஆனந்தமாக எந்த டார்கெட்டாக இருந்தாலும் ரீச் பண்ண முடியும். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியாச்சு, அதுக்கு மேலே என்ன? தத்துவமசின்னு சொல்லிட்டார் குரு. குரு பொய் சொல்கிறாரா? வேதம் பொய் சொல்லுதா? இல்லையே. இப்போ என்ன பண்ணணும்? நுட்பமாக அறியணும். இந்த அறிவு நிலை உணர்வாக மாறணும். இன்னும் உணர்வு வரலை. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக போயின்னு இருக்க மாதிரி இருக்குது. உணர 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 அகங்காரம் இல்லாமல் போக சொரூபத்துக்கு வந்துடுவேன் ஆட்டோமேட்டிக். விசாரம் என்ன பண்ணுது? நீ யாருங்கிற அந்த நிலை, அந்த புள்ளி இருக்கல, அந்த புள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது விசாரம். அதை மகா வாக்கியங்களை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க குருமார். அவங்களுடைய வாக் சக்திக்கு ஆதாரமாக இருக்கிறது ஞானம். அந்த ஞானம் அவங்க ஏற்கனவே அடைந்த நிலையில் இருக்கிறதுனால அதை பூரணமாக நம்புகிறாங்க. தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் வாழ்ந்த வாழ்க்கையை தன்னுடைய வழித்தோன்றர்களுக்கு சொல்லித்தராங்க. தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாமல் போகமாட்டான் எந்த குருவும். அந்த நிலையில் தான் இந்த 4 மகா வாக்கியங்களை சொல்லுது. அது எப்படி சொல்லுதுன்னா, இத்தி அனுசந்தானம் குறியாது, ஆராய்ச்சி செய்து பார். இந்த வாக்கியம் வேதம் சொல்லியிருக்கு, உபநிஷத்து சொல்லியிருக்கு, பிரம்மத்தினுடைய மூச்சு காத்தா இருக்குது. இந்த கருத்துக்களை ஆராய்ந்து பாருன்னு தான் சொல்லுது. போதுமா? ஆராய்ந்து பார்க்குறதுக்கு தான் விசாரம் அவசியம். ஆராய்ந்து பார்க்குறது தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா கடவுள் இல்லைங்கிறான் அவன் தான் லூசுக் பய. பகுத்தறிவுனா இருக்கிற மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது. மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது தான் பகுத்தறிவு. இல்லைன்னு சொல்கிறிய, யார் இல்லைன்னு சொல்கிறா? கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீ இல்லைன்னு அர்த்தம். நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ஊமை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. சொல்கிறது புரியுதா? அது மாதிரி இருக்குது. இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் ஒரு காலம் பதில் சொல்லும். அவங்களெல்லாம் யாரையும் நம்ம மாற்றுறதுக்கு நம்மளுடைய முயற்சி இல்லை. நம்ம முயற்சி இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோன்னு நம்மளால் எவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு இது அமிர்தம். எல்லா நோயும் போக்கக்கூடிய அமிர்தம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறியாமை தான். எல்லா பயம், துக்கம், குழப்பம், பதட்டம், எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமை. அறியாமை அறியாமை மெய்ப்பொருளை அறியாமை. மெய்ப்பொருளை அறி, எல்லாத்தையும் அறிவாய். மெய்ப்பொருளை அடை, எல்லாத்தையும் அடைவாய். எத்தனை வல்லமை இந்த உலகத்தில் நீ கேட்குறியோ அத்தனையும் உனக்குள்ளே இருக்கு. அதோட தொடர்பு கொள்ள மாட்டேன், வெளியில் போய் தேடுவேன் அப்படின்னா என்ன அறியாமை? சரி. தத்ர பரோக்ஷ சபலக சர்வஞாத்வாதி லட்சணோ மாயோபாதிகி சச்சிதானந்த லட்சணோ ஜகத்யோனிகி தத்பதம். இந்த தத்பதம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், தத்பதம்னா பரபிரம்மம். தத்தை எங்கேயோ இருக்குன்னு சொல்கிற, அதுன்னு சொல்கிற. பரோட்சமாக இருக்குல்ல, எங்கேயோ இருக்குன்னு சொல்கிற, இல்லை கோயிலில் இருக்குன்னு சொல்கிற. எங்கேயோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறல, அது பேர் பரோட்சம்னு சொன்னோம்ல. அங்கே அப்போ தான் நீ தத்துன்னு சொல்கிற. குரு வந்த பிற்பாடு பரோட்சம் இருக்குது, அது அங்கே இருக்குது, அது கோயிலில் இருக்குது. உன்னுடைய ஹிருதயத்திலையும் அது இருக்குன்னு தன்னுடைய சுட்டு வரலால் உங்கள் ஹிருதயத்தை தொடுவாங்க, பூர்வ மத்திய தொடுவாங்க, சகசிரார்த்தத்தை தொடுவாங்க. அது பேர் தீட்சைன்னு பேர். அங்கே இருக்கிறது தத்துன்னு சொன்னல, அப்போ அது இதுவாக மாறுது. அதுன்னு சொன்னது இதுவாக மாறுது. எது சூரியனுக்குள்ளே இருக்குது, எது சந்திரனுக்குள்ளே இருக்குது, எது உன்னதமான நிலைகளெல்லாம் பிரகாசிக்குதோ, ஒரு பூக்குள்ள வாசனையாக இருக்குது. எதுவோ அது ஒன்றுள்ள இருக்கிறது. அது இதுவே, இது அதுவே. அதான் தத்துவமசி.
அறிஞ்சால் என்ன நன்மை? எல்லாமே நன்மை தான். அறிந்தால் என்ன நன்மைனா, அறிந்தால் எல்லாமே நன்மை தான். உன் வாழ்க்கையில் எல்லாமே செம்மைப்படுத்தப்படும். உனக்கு எது இல்லைன்னு சொல்லப்போ தரித்திரமே இருக்காது. அதான் சொல்லியாச்சு, ஐஸ்வர்யமே 6 ஐஸ்வர்யம் கொடுக்குதுன்னு. எதை அறிய போகிற? எதுக்காக துக்கப்படுற? எதுக்கு பயப்படுற? அன்கிளிவபிள், இன்கம்பஸ்டிபிள், ஸ்டேபிள், இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இம்மியூட்டபிள்னா மாறாதது, மாற்றவே முடியாது, அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, குத்த முடியாது. இத்தனை வார்த்தை சொல்ல வேணாம், ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இம்மியூட்டபிள்னு பேர். மாறாதது, விகாரமடையாதது. அப்படிப்பட்ட உள்ள ஒன்று இருக்குது. எதுக்கு நீ பயப்படணும்? உனக்கு கொத்த முடியாது, எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரம்பொருள் நீ. இப்போ பரோட்ச பலம் இருக்குல்ல, பரோட்சமாக இருக்குல்ல அந்த பரம்பொருள், அதுன்னு சொல்கிறல. அதோடைய லட்சணம் என்ன? சர்வஜ்ஞ, எல்லாவற்றையும் அறியும். ஏன் உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எப்படி தெரிஞ்சிச்சு? உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீங்கள் தான் அதை படைச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். உங்களை படைத்தவங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமா தெரியாதா? அதுதான் லாஜிக்கு. சர்வஜ்ஞாத்வாது, எல்லாத்தையும் அறிகிறது, அந்த லட்சணங்களோடு இருக்கிறது. மாயா உபாதி, மாயாங்கிற சமஷ்டியாக பார்க்கும்போது மாயாவாகவும், மனுஷனால் ஜீவராசிகளாக பார்க்கும்போது அவித்யா அல்லது இருட்டுன்னு சொல்லியும் அது இறையாட்சி செய்கிறது. மாயோ உபாதிக்கு சச்சிதானந்த லட்சணம் சத்து சித்து ஆனந்தம். நல்லது, எப்போதும் இருப்பது, அன்பு ஸ்வரூபமானது சத்து. சித்து உணர்வானது, அறிவாக இருப்பது, தோன்றும் நிற்கும் மறையும். தோன்றுவது, நிற்பது, மறைவது. உபாதி கலந்தது. சத்தே உபாதி கலக்காதது, மாயா கலக்காதது, இருட்டு கலக்காதது, பியூராக இருக்குது. சத்து ஆதாரமாக இருக்குது, நெட்வொர்க். சித்து தோன்றுவது, நிற்பது, மறைவது. எதுக்காக தோன்றுதுன்னா இந்த பரம்பொருளுடைய சங்கல்பத்தை சித்தி பண்ணுவதற்காக தோன்றுவது, நிற்பது, வேலை முடிஞ்சிச்சுன்னா மறைவது. புரியுதா? இப்போ எல்லா ஜீவராசிகளும் ஏன் சத்தை தேடுறோம்னா அங்கே தான் ஆனந்தம் இருக்கு. உள்ளே போனால் தெரியும். அதான் சத்தும் சித்தும் சேர்ந்தா ஆனந்தம். இது எப்படி வேணாலும் விளக்கம் கொடுக்கலாங்க. எப்படி விளக்கம் கொடுத்தாலும் பொருந்தும். மறுக்க முடியுது அவங்களால? மறுக்க முடியாது. ஆனந்தம் இல்லைன்னா நீ இறைவனை தேடி போவியா? அது சத்துங்கிற ஒரு வார்த்தைக்கு சாதாரணமாக எல்லாரும் அறிவு எப்படி விளக்கம் கொடுப்பாங்கன்னா, எப்போதும் இருப்பது அப்படிம்பாங்க. எப்போதும் இருக்கிறது எங்கே இருந்தால் எனக்கு என்னன்னு போக மாட்டானா? அது நல்லதாக இருக்குங்கும்போது அதை அணுகணுங்கிற ஒரு அறிவு வரும். அது ஆனந்தமாக இருக்குன்னா வேகமாக அதை அள்ளி பருக வேண்டுங்கிற அறிவு வரும். இப்போ யாருக்கு வரும்? யாருக்கு அறிவுங்கிற நிலையில் இருக்கானோ, அறிவு, தெரிவு, புரிவு, உணர்வு இருக்கோ, அந்த உணர்வு தான் சித்து. 4வது நிலையில் அது சத்தோட சேர்ந்துச்சுன்னா வாழ்வு. சத்தோட சேர்ந்ததுன்னா வாழ்வு. அகம் பிரம்மாஸ்மி. இப்போ அது இது, இந்த இதுதான் துவம். இப்போ குரு என்ன பண்ணுறாங்க? கோவிலில் இருக்கிறது சத்துப்பா, நீ சித்துப்பா. துவம்மு தான் இது. தத்து துவம்மு, அது இது. அசி ஒன்றாய் இருக்கிறது இரண்டும். ஏன்னா அவர் ஸ்ட்ரைட் லைட் வியூ பார்க்குறாரு. இவனுக்கு தன்னை தவிர வேறு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளையே கோயிலில் போய் தான் பார்க்குற நிலையில் இருக்கான் ஜீவன். அதுவும் மனிதனுக்கு மட்டும்தான். மனிதன் அரிய பிறவின்னு சொன்னே தவிர மேலான பிறவி அல்ல. அவனுக்கு மேலே 11 நிலைகள் இருக்கிறது பரம்பொருள் சொரூபத்துக்குள்ளே போகிறதுக்கு. எது மெய்ப்பொருளோ, எதை விரைந்து அறிய வேண்டுமோ, எதை விரைந்து அடைய வேண்டுமோ, அணுக வேண்டுமோ, அதுக்கிட்ட நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற அறியாமை பிடிச்சவனை என்ன செய்யுது? நேரம் இல்லை, சிந்திக்க நேரம் இல்லை, உக்கார நேரம் இல்லை, குருவை வணங்க மாட்டேன், தேடவும் மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை,
யூடியூப்லேயே நான் சுற்றின்னு இருக்கேன்னா 10வது பிரகாரம் தான் தம்பி. வாழ்வு வேணும்னா அகங்காரத்தை விடு. அகங்காரத்தை நீ அங்கேயே விட்டுட்டா நீ குருவையே பார்க்க தேவையில்லை. அகங்காரம் போயிட்டா நீயே சொரூபத்துக்கு ஆகிடுவேன். அகங்காரத்தை போக்குறதுக்கு தான் குருவை பாருங்கிறது. குருவை பார்க்குறது ஒன்றும் அகங்காரம் இருந்தால் குரு இருக்க மாட்டாங்க, குரு இருந்தால் நான் சொல்லலை, கபீர்தாஸ் ஹிந்தி போயட், பெரிய ஞானி, அவர் மகா ஞானி. கடவுளும் குருவும் யார் வந்தா, யார் கடவுளும் குருவும் முன்னாடி வந்து நின்னா யாரப்பா நீ வணங்குவான்னு கேட்குறாங்க. கடவுளும் குரு கோவிந்த தோவு கடை காக்கே அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. குரு கோவிந்த தோவு கடை காக்கே லாகோம் பாய் பலிகாரி குரு ஆப் கோவிந்த பதாதியான்னு ஒரு லைன் இருக்குது. ரெண்டு வாக்கியம். இது நம்ம திருக்குறள் மாதிரி. 2 வாக்கியத்துலேயே குருவும் கோவிந்தனும் வந்து நின்னா நான் குருவை தான் நமஸ்காரம் பண்ணுவேன். ஏன்னா இவர் தான் இறைவன்னு காமிக்கிறது குரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அகங்காரத்தை விடணுங்கிறது தான். அகங்காரத்தை விட முடியாது. உங்களை குருவாக பார்க்குறேன், அதுக்கு மேலே போக முடியல. அதுவே பெரிய விஷயமா நினைக்கிறீங்க. உங்களை குருவாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கே பெரிய விஷயமா நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு உனக்கு ஏறி நிற்குது பாருங்கள் பொய் அறிவு. தன்னை ஜீரோ பண்ண மாட்டான், பண்ணிக்க முடியாது. பண்ணனா அவன் சொரூபத்துக்கு வந்துடுவான், பண்ண மாட்டான். இதான் சூட்சுமம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி நினச்சேன். உன்னை யார் அப்படி நீ நினைக்கிறது சரியா? நீ நினைக்கிறது சரியானு உனக்கு தெரியுமா? தெரியாது. சரியாக இருக்கலாம், சரின்னு தெரியுமா? தெரிஞ்சு செயல்படுறேன்னா தெரிஞ்சு செயல்படலை. குருவுக்கு சரியானது தெரியும். ஏன்? அவரும் அகங்காரத்தை விட்டு தான் சொரூபத்தில் நிற்கிறாங்க. நீ பிரம்ம ஆகணும்னு நினைக்கிற, அவர் பிரம்மஸ்வரூபத்தில் நிற்கிறார், வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதான் வித்தியாசம். இப்போ அவங்கள காப்பி பண்ணுறது ஈஸியாக, நான் ஒன்று ஐடியா வச்சுருக்கேன், நான் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி வந்து வரேன், நான் வான்னு விட்ருவார். குருவே கழட்டி விட்ருவாங்க. சொல் பேச்சை கேட்கலன்னு சொன்னால் வச்சுக்க மாட்டாங்க. எதுக்கு அனாவசியமாக டயத்தை வேஸ்ட் பண்ணுறப்பா, உனக்கு எந்த ட்ராக் பிடிக்குதோ அந்த ட்ராக்கில் போய்க்கப்பான்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நிற்காது. ஜப் அகங்காரம், ஜப் மைதா குருநாகி, ஜப் குருதா மைனாகி. எப்போ நான் அப்படின்னு இருந்தால் குரு இருக்க மாட்டாங்க. எப்போ குருன்னு இருந்தால் நான்கிற அகங்காரம் இருக்காது. நிறைய மந்திரங்கள், நிறைய வாக்கியங்கள் இருக்குது. ஹிந்தி லிட்ரேச்சர் நான் இப்போ பேசுகிறது ஞான மார்க்கம்தான். 4 மார்க்கம் இருக்குது ஹிந்தி லிட்ரேச்சரில். பக்தி மார்க்கம், அன்பு மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், அன்பு மார்க்கம். ஞானத்தை வந்து நிர்குணம் சகுனம்னு 2ஆக பிரிப்பாங்க. சகுனத்தில் இந்த மாதிரி ராமன் கிருஷ்ணன்லாம் வருவாங்க. நிர்குணத்தில் வெறும் ஞானம் மட்டும்தான் வரும், அன்பு வரும். அன்பே கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தத்துவங்கள் வரும். சரி, இப்போது இந்த தத்பதம் வந்து பரம்பொருளையும் அதனுடைய லட்சணமாக சத்து சித்து ஆனந்தம்தான் அந்த பரம்பொருடைய லட்சணமாகவும், இந்த ஜகத்துக்கு யோனியாகவும், ஜகத்துக்கு காரணமான ஜகத்தை படைத்ததாகவும், அதுவே என்னவா இருக்க, நிலையே அலையாக இருக்கிறது, நீரே அலையாக இருக்கிறது, நிலையான பிரம்மமே ஜகத்தாக அசைக்கூடிய ஜகத்தாக இருக்கிறது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இங்கே ஈசாவாசியம் இதம் சர்வன்னு முதல் 108 உபநிஷத்தில் முதல் வாக்கியமே அதான். அது முதல்ல கிளைமேக்ஸை முதல்லே சொல்லிடுது. இங்கே இருக்கிறது நிலையாக இருக்கட்டும், அலையாக இருக்கட்டும், நுரையாக இருக்கட்டும், ஈசன் மட்டுமே இருக்கிறான். வேறு நீ எல்லாம் அதுக்குள்ளே இருக்கீங்க. நீ வந்து அலைன்னு சொல்லிக்கோ, நீ நுரைன்னு சொல்லிக்கோ, நீ நிலைன்னு சொல்லிக்கோ. இப்போ நீ நுரையாக இருக்கியா, கரையில் கிடப்ப. அலையாக இருக்கியா, உள்ளே போயிட்டு வருவ. நிலையாக இருக்கியா, உள்ளே இருப்ப. இதுதான் வித்தியாசம். ரொம்ப எளிமையான தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரியலை. புரியுதா? நீ அலையாக இருந்தாலும் சரி, நுரையாக இருந்தாலும் சரி, நிலையாக இருந்தாலும் சரி, நீ பிரம்மமே, பிரம்மஸ்வரூபமே. நீ எந்த அளவுக்கு அறிகிற, நீ நுரைன்னு அறிகிறேன்னா அது ஒரு லெவல், நீ அலைன்னு அறிகிறேன்னா அது ஒரு நிலை, நீ நிலைன்னு அறிகிறேன்னு சொன்னால் அது ஒரு நிலை. புரியுதா? இப்போ நீ பூரணமாக நான் சொல்லலை, எந்த பாயிண்ட்டை நீ வந்து டச் பண்ணிட்டீன்னா, இப்போ நீ ஒரு முடிவை நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன்னு எப்படி முடிவெடுத்தீங்க?
எப்படி முடிவெடுத்தீங்க? 30 வருஷம் 40 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படியே டக்குன்னு விட்டீங்களே, எப்படி விட்டீங்க? ஒரு புள்ளியில் இந்த சித்தானது அந்த புள்ளியை தொட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது இல்லை. சொல்கிறது புரியுதா? நீங்கள் வேறு வழி இல்லாமல் விட்டேன்னு சொல்கிறது கூட முடியாது. வேறு வழி இல்லாமல் விட்டேன்னு சொல்கிறது கூட முடியாதுங்க. இல்லை டாக்டர் சொன்னார் நீ இதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா நீ போயிடுவேன்னு சொன்னாருன்னா சில பேர் குடிகாரங்களாம் அப்படி தான் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வாங்க. எப்போ அது முடியுது? ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு முடிவெடுக்கிறான்ல, ஏதோ ஒரு புள்ளியில் இது வேணும் இது வேண்டான்னு முடிவெடுக்கிறான்ல, அது மாதிரி தான் இந்த இறைநிலையும். இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டீங்கன்னா நீ அதுவாகிடுவ. என்னப்பா நீ 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் 9th ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ ஒத்துக்கிட்டா தானே? ஒத்துக்கிறிய? எப்போ ஒத்துக்கிற? எல்லோரும் சொல்லிட்டாங்க, டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் வந்து ப்ரொமோட்டர்னு சொன்னால் தான் அப்பாடா தத்துவமசிங்கிற மாதிரி தான் அது. ஆமாம் அப்படி தான். நீ டாக்டர் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிற, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் தான் உனக்கு சந்தோஷம் உச்சி தொடும். ஒயிட் கோட்டை அச்சீவ் பண்ணணும், ஒயிட் கோட்டை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு நிலையில் நீ முயற்சி பண்ணுற, அது கிடச்சிடுத்து எப்படி இருக்கும் மனோநிலை? இது புரியுதா? எல்லாமே ஒரு பாயிண்ட்டு. ஞானத்தில் அந்த புள்ளியை ஞானத்தினாலேயே அடைகிற. ஏன்னா அது வேறு எங்கேயும் இல்லை, வேறு எதுவாகவும் இல்லை, நீயாக இருக்கிற, நீ உணர்வாக இருக்கிற. இந்த உணர்வுக்கு ஆற்றல், அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தம், பூரணம், அதை அவனால் அறிய முடியல. அதாவது அடைய முடியலைங்கிறது தான் அறிய முடியலன்னு சொல்லுது. ஏன் அடைய முடியலை? அறிய முடியலை. நீ அறிந்தால் அது வாயிடுவ. நீ வெளியில் போனால் பயணம் செய்யணும், உள்ளே போனால் அறியணும். வித்தியாசம் புரியுதா இல்லையா? வெளியில் போனால் பயணிக்கணும், உள்ளே போனால் அறிஞ்சால் போதும். எந்த அளவுக்கு அறிகிற அந்த அளவுக்கு உனக்கு வாழ்க்கை. உன்னுடைய லைஃப் ஸ்டைலு எந்த அளவுக்கு நீ நுட்பத்தில் இருக்கியோ அந்த இப்போ சொன்னால நீ நுரையா அலையா நிலையாங்கிறது நீ தானேப்பா. நீ எப்படி முடிவெடுத்திருக்க? எனக்கு அறிவே இல்லைன்னு நீ இப்போ இருக்கலாம். குரு வந்து சொல்கிறாங்க, உனக்கு நீ அறிவு இல்லைன்னு நினைக்காத, நீ ஒன்றில் நின்று கொஞ்ச நாளில் எல்லா அறிவும் உன்னை சார்ந்து நிற்குதா இல்லையா பாருன்றாங்க. அவர் பேச்சை நம்பி நின்று பார்க்குற. கொஞ்ச நாளில் ஆமாஞ்சி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே தெரியாமல் என்னை கொண்டாந்து போட்டானுங்கன்னு நினச்சேன். இப்போ எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறேன். சொல்கிறீங்களா இல்லையா? பொய்யா? எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணுங்கிற அறிவு இருக்கணும். அதுதான் சாதகன், அதுதான் முமுட்சு தான் அவனை அழைச்சிட்டு போகுது. அவனுடைய புண்ணியம்தான் குருவாக இருந்து அவங்கள வழி நடத்துகிறாங்க. மகா வாக்கியத்தினுடைய வேலை தான் பண்ணுது. மகா வாக்கியம் எப்படி? எனக்கு இந்த மாதிரி யாரும் உபதேசம் பண்ணலை. ஆனால் இதுதான் அந்த சூக்ஷ்மத்துக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற பொருள், உட்பொருள், மெய்ப்பொருள். எப்பயோ சுவாமிநாத சுவாமி உபதேசம் பண்ணாமல் இது மாதிரி பேச முடியாது. அடியனுக்கு முருகப்பெருமான் என்றைக்கோ ஒரு நாள் எந்த ஜென்மாவிலே உபதேசம் பண்ணி தான் புதுசாக ஒன்றும் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு வார்த்தையை சொன்னால் வந்துக்கிட்டே இருக்க, பேச்சு வந்துக்கிட்டே இருக்க, வாக்கியம் வந்துக்கிட்டே இருக்க, வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு நிலையில் நிச்சயமாக எல்லாருக்கும் முக்தி கொடுக்க முடியுங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமாக ஆகுதா இல்லையா பாருங்கள். இப்படி கொத்து கொத்தா அள்ளி கொடுக்குறான் முருகன் ஞானத்தை நடக்குதா இல்லையா பாருங்கள். அதனால் இந்த அபரோக்ஷம் பரோட்சம் சொன்னது தான் தத்து. பிரத்யக்ஷம் சொன்னால் நீ. இப்போ குரு சொல்கிறார், குருஸ்தானத்திலேருந்து சொல்கிறாங்க, சுவாமி கடவுள் கோயிலில் இருக்காங்கப்பா, அது தத்து, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வா, டெய்லி போய் நித்திய தரிசனம் பண்ணு முருகப்பெருமானை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தத்து. அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து தொம்மு. ரெண்டு பேருக்கும் என்னப்பா ஏற்பட்டுச்சு? ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, ஒரு நிறைவாக இருந்துச்சு, ஒரு திருப்தியாக இருந்துச்சு. எப்போ அது மாதிரி நடக்கும்? நீ அவரோட கலந்தால் தானே நடக்கும், இல்லை அவர் கிட்டக்க நெருங்கினா தானே நடக்கும். அவரும் அறிவு,
நீயும் அறிவு, சொல்லக்கூடிய குருவும் அறிவு, 3 பேரும் ஒன்று. அதை தான் வேதம் சொல்லுது. திரிபுட்டின்னு சொல்லுதா இல்லையா? ஞாத்ரு, ஞானம், ஞேயம் 3 பேரும் ஒன்று. உண்மையா இல்லையா? அப்போ ஒரு காலகட்டத்தில் வெளியில் போகிற தத்துன்னு சொன்னது போயிடும், துவம்ங்கிறதும் போயிடும், அசி மட்டுமே நிற்கும். அந்த ஞானம் மட்டுமே நிற்கும். ஞானம்தான் உணர்வு, அதுதான் நீயா இருக்கிற, அதுதான் தத்துவமசி. புரியுதா? அதனால் தத்திர பரோட்ச சபலக சர்வஜா, அது சர்வஜனாக இருக்குது. லக்ஷணம், அதுக்கு சர்வஜ லக்ஷணம். மாயா உபாதி, மாயாங்கிற போர்வையை போத்தின்னு இருக்கு, மறைச்சிக்கிட்டு இருக்கு. சச்சிதானந்த லக்ஷணம், அது சத்து சித்த ஆனந்தமாக இருக்குது. ஜகத் யோனிகி, இந்த ஜகத்துக்கு யோனியாக இருக்கு. தது பதம், அதுவே தத்து. ஆச்சா? வாச்சோ பவதி ச ஏவ அந்தகரன் சப்மின்ன போதோ அஸ்மத் பிரத்யய அவலம்பன் துவம்பத. அதுவே ச ஏவ, அதுவே அந்தகரணம், உனக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரமா சம்பின்னக, சம்பின்ன பின்னமில்லாமல் நிறைந்து இருக்கிறது என்பதை போதோ அறிவாயனில் ஆஸ்மாத் பிரத்யய, இந்த நிலையில் நீ ஜீவ உபாதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரத்யேன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வஸ்து தத்து தத்துவத்தை வஸ்துவை அவலம்பனம் சார்ந்திருக்கிறாய். தத்துங்கிற அந்த பரம்பொருள் உனக்குள்ளே இருக்கு, அதை சார்ந்திருக்கிறாய். அப்போ நீ சித்தா இருக்கிற, சித்து தான் துவம். எப்போ சேராத வரைக்கும் சித்து, சேர்ந்தா சத்து. அந்த வஸ்துவை ச ஏவ, அதுவே அந்த கரணமாய் நீங்கிற தத்துவத்தோடு, அந்த வஸ்து நீங்கிற தத்துவத்தோடு, அதை ஆசிரித்து வாழக்கூடிய அறிவோடு, பரம்பொருளை ஆசிரித்து வாழக்கூடிய அறிவோடு, சத்தை தேடும் அறிவோடு, சத்தை உணரும் அறிவோடு அவலம்பனம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குல்ல, அதுதான் துவம், அதுதான் நீ. சத்தை சார்ந்து இருக்கிறாய் இல்லையா, அதனால நீ அந்த வஸ்துவை சார்ந்து இருப்பதனால, அவலம்பி சார்ந்து இருக்கிறதுனால, அந்த ஹோல்டில் இருக்கிறதுனால நீ துவம். இப்போ ஹோல்டில் இருக்கிறோங்கிற நிலை இப்போ மாறப்போகுது. எப்போ மாறப்போகுது? சுவாமி குரு வந்து இணைக்க போகிறாங்க 2 பேரும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்க போகிறாங்க. இந்த அஞ்ஞானம் நீங்கிறது, அந்த அகங்காரம்தான் அஞ்ஞானம். அவரோட பொருந்துப்பானா, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, அவரோட சேருப்பா, அவரோட தரிசனம் பண்ணுப்பா, அவரோட ஒன்று சேரணும், உட்காந்து ஏகாந்தமாக உட்காருப்பா, உட்காந்தீங்கன்னா நீ அவரும் ஒன்றுன்னு தெரியும். அது எதுவுமே அது சும்மா அப்படியே ஓப்பனாக வச்சிடல, எல்லாமே சூக்ஷ்மமாக வச்சுருக்கிறதுனால சமாதிங்கிற ஒரு புள்ளியை வைக்கிது. சம ஆதி, ஆதிக்கு சமமாக, பரம்பொருளுக்கு சமமாக, பொய்யல்ல மெய், பரம்பொருளுக்கு இணையான தத்து அந்த சரிபாதி தான் உங்களுக்குள்ள சித்தா இருக்குது, அவலம்பித்தா இருக்க. பிரம்மாசிரித்த மாயான்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தை அடைக்கலமாக மாயை. இப்போ அது ஒன்றா இருக்கலாம், நீ 0 ஆக்கணும், 1 0 ஆக்கிக்கணும். 0 ஆக்குனீன்னா அந்த 1ஓட 2 கலக்கிறாய். அங்கே வந்து அவலம்பனம் இருக்கு, சார்ந்து நிற்கிற. தது துவம்பதம், அதுதான் துவம்பதமாக இருக்குது. அதை சார்ந்து இருக்கிற, அது வேற நீ வேற அல்ல. அது வேற நீ வேறனா அதை நீ சார்ந்து இருக்க மாட்ட, நீ எங்கேயாவது போயிடுவ. நீ அதை சார்ந்து இருக்கணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அதுக்கும் உனக்கும் ஒரு நூல் இருக்குது, ஒரு கயிறு இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயர் தெரியாமல் இருக்கலாம், அது பேர் உறவுன்னு பேர். சிவம் சக்தின்னு தானே சொல்கிறோம். வாட்சோ பவதி, துவம் பதம் வாட்சோ பவதி. அந்த நிலையில், அவலம்பித்த நிலையில் தொம்பதமாக இருக்கிற இந்த அவரும் நானும் ஒன்று தான். உங்கள் அப்பா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க வீட்டில், குழந்தை உரிமையோடு வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அது பேச என்ன பண்ணிட்டுருக்கோம். அது வந்து அவங்களுது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணாது. ஏன்?
அதுக்கு இது என்னது, எங்கள் அப்பா அது என்னது ஒன்று தான் அப்படிங்கிற அந்த அறிவோ உணர்வோ ஏதோ ஒன்று யாருமே சொல்லித்தரல. அதுவே எடுத்து அதுவே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது பார்த்தேன்னு சொல்லுவோம். சொல்லுதா இல்லையா? எப்போ அது மாதிரி பண்ணுது? இந்த உறவு இருக்கிறதுனால. புரியுதா? குரு கூட சிஷ்யர்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க, ஒரு ஏதோ ஒன்று கொண்டு வராங்கன்னா என்ன இருக்குப்பா என்ன கேட்பாங்க, ஓப்பன் பண்ணுங்க பாருங்கன்னு சொல்லலாம், சொல்லாமலும் அவங்க பிரித்து பார்க்கலாம். எல்லாம் என்னது? உறவு தான். எத்தனையோ இருக்குது. அப்படி அந்த நிலையில் நீ தொம்பதம் அதை ஆசிரித்து இருக்க. தொம்பதம் பரஜீவ உபாதி. பரத்துக்கு உபாதி வந்து மாயா, பர ஜீவ உபாதி. பரத்துக்கும் ஜீவத்துக்கும் உபாதி என்னன்னா, பரத்துக்கு மாயா, ஜீவனுக்கு அவித்யா. பரத்துக்கு சமஷ்டி, வியஷ்டி சமஷ்டின்னு ரெண்டு இருக்குது. இண்டிவிஜுவலை வியஷ்டின்னு சொல்கிறோம், சோசியல் அல்லது குரூப்பை சமஷ்டின்னு சொல்கிறோம். சமஷ்டியை மாயாங்கிற போர்வையினால் போற்றப்பட்டிருக்கு. ஜீவனை அஞ்ஞானங்கிற இருளால் போற்றப்பட்டிருக்கிற. விகாய தத்துவம் பத லட்சியம் பிரத்ய அபின்னம் பிரம்மம். இப்போ இந்த அவித்யாவை விட்டால், விகாய ஜீவனுக்கும் பரமனுக்கும் இடையில் அவித்யான்னு சொல்லக்கூடிய உபாதியை விட்டால், துவம் பத லட்சியம் பிரத்ய அபின்னம் பிரம்மம். நீயும் அதுவும் அபின்னம், பிரம்மமும் துவமும் நீயும் அபின்னம், இருவரும் ஒருவரே. உங்களை மட்டும் அது தத்துவமசின்னு சொல்லலை, உலகத்தில் இருக்கிற எல்லாமே தத்துவமசி தான். ஆனால் நீங்கள் ஒண்டி தான் சிந்திக்க முடியும். இதுதான் அங்கே மானுட பிறவி அரிய பிறவின்னு சொன்னது காரணம். மனுஷன் ஒண்டி தான் சிந்திக்க முடியும், தத்துவமசின்னு சொல்ல முடியும், நீயும் அகம் பிரம்மாஸ்மின்னு உணர முடியும். பாக்கி எதுவும். அதனால் மானுட பிறவியை மிக சரியாக வென்றெடுக்கணும். நேரத்தை வீணடிச்சுட்டு புறத்தில் சுற்றிவிட்டு வாழ்க்கையை விட்டுவிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு குழப்பப்பட்டுக்கிட்டு தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறது. ஒரு நல்ல சூழ்நிலையை கூட கெட்டதாக ஒரு செகண்டில் மாற்றி போயிடும். எமோஷ்னல் இடியேட்டாக இருக்கக்கூடாது. அறிவு சார்ந்த விசாரம் செய்யணும். எதுக்கு அழுவணும், எதுக்கு அழுவணும், எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்னத்தை எடுத்துன்னு வந்த இங்கே கெட்டு போயிடுச்சு, என்னத்தை எடுத்துன்னு போகிற கெட்டு போகிறதுக்கு? இருக்கிற வாழ்க்கையும் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு அறிவோட வாழ்வு, உணர்வோட வாழ்வு, வாழ்க்கை நடத்து. அதுதான் நீ எல்லாத்தையும் கடந்து போக வைக்க முடியும். இல்லைன்னா நீ ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டட் ஆகிடுவேன், நின்று போயிடுவேன், படுத்துருவேன், சாஞ்சிடுவேன். அங்கே உன்னை புழுக்கள் எல்லாம் உன்னை சாப்பிட்ரும். நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, நீ எப்போ விடுவ உன்னை சாப்பிட்லான்னு. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வேலை அதானே. புரியுதா? அதனால் விகாய இந்த இதை விட, இந்த இருட்டை விட துவம் தத்துவம் பதலட்சியம் தத்துவம் ஆயிடுது. தத்துவம் தத்துவம் பதலட்சியம் தத்துவமாகிறது. பிரத்ய அபின்னம் ஒன்றுக்கு ஒன்று அபின்னம். தத்துக்கும் தொம்முக்கும் பின்னம் எதுவும் இல்லை, வேறுபாடு எதுவும் இல்லை, பேதம் எதுவும் இல்லை. அப்போ நீ யார்? பிரம்மம் அப்படின்னு இது சொல்லுது. பெரிய சப்ஜெக்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விசாரம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். சரியா? 34வது மந்திரத்தில் 2 லைன் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? இதில் ஆரம்பித்தோம் 30ல் ஆரம்பித்தோம். 30ல் ஆரம்பித்து 34வது மந்திரத்தில் பார்த்துருக்கோம். 34வதுல இந்த தத்துவக்கும் துவமுக்கும் ரெண்டும் பின்னம். அவித்யா நீக்குனா நீங்களும் அவரும் ஒன்றுங்கிற தத்துவத்தோடு இதை நிறுத்துகிறோம். பாக்கிய நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு அருள். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்
திருவடி வெற்றிவேல் முருகனுக்கு